எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் யாரும் நஷ்டமாகக்கூடாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாருக்கும் நல்ல நாலேஜ் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலை உருவாக்கியிருக்கேன். நீங்கள் எல்லாரும் என்னுடைய சேனல் வளர்கிறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க. என்னுடைய சேனலில் இருந்து வர்ற வீடியோக்களை பார்த்துட்டு எது பண்ணாலும் அது உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் பண்ணணும். இந்த வீடியோக்கள் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு விழிப்புணர்வு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் போடுற வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய அரசாங்கத்துடைய பொதுத்துறை நிறுவனங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்திய அரசாங்கத்துக்கிட்ட நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது. இது எல்லாமே பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கு. இந்த நிறுவனங்களுடைய மொத்த மதிப்பு கொரோனா காலங்களில் 10 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு உள்ளதாக இருந்தது. போன வருஷம் இந்த நிறுவனங்களுடைய மொத்த மதிப்பு 70 லட்சம் கோடி ரூபாய் அளவை தாண்டி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் போன ஒரு வருஷத்தில் 5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு லாபத்தை சம்பாதிச்சிருக்கு. 1.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வரியை அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கு. 60,000 கோடி ரூபாய் அளவுக்கு மேலே டிவிடெண்ட் அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கு. 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வருமானத்தை இந்திய அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கு.